ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேள்வி. ஏர்போர்ட்ல சந்தியாவந்தனம் பண்ணும்போது நம்மளுடைய ட்ரெஸ் கோடான கச்சத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது நாம் எப்படி ட்ரெஸ் கோடில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தெர் ஆர் டூ வேஸ். என்ன, ஃப்ளைட்டில் கச்சத்தோடு ஏற்ற மாட்டேன்னு சொல்லுவாளா? கச்சத்தோடு போனால் ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாளா? ஏற்றுவா. ஓகே ஃபைன், பேண்ட்டு சொக்காலாம் போட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடுறது, தப்பு கிடையாது. நரேந்திரன் ரொம்ப அழகாக கிளியர் பண்ணிட்டார். ட்ராவல் பொழுது நீங்கள் என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, தட் டசன்ட் மேட்டர். ஆனால் போக வேண்டிய டெஸ்டினேஷன் நமக்கு பில்கிரிமேஜாக இருந்தால் அது பிக்னிக் இல்லைன்னு மைண்டில் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டார் அந்த சுவாமி. இந்த செஷனுக்கு முன்னாடியே அந்த சுவாமி இந்த கேள்வி கேட்டார். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால், எஸ், சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியம். நான் கல்யாணம் ஆகாதவா ஆனவா 2 பேருக்குமே ஈஸியஸ்ட் வே ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? கல்யாணம் ஆனவாளாக இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் பேண்ட்டு மேலே அந்த குட்டியூண்டு ஸ்டான ஷாட்டியை ஒரு செகண்டில் உடுத்திட்டு சந்தியாவந்தனம் பண்ண முடியும், ஒரு டவலை கையில் வச்சுட்டு. ஏன் சுவாமி? ஒய் நாட்? அது இட் இஸ் லைக் ஆஸ் எ டவல், சின்னதாக ஒரு வஸ்திரம், அது 5 முழம் அழகாக சுருட்டி ஹேண்டி பேக்கில் வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு அதை பேண்ட்டு மேலேயே ஒரு கச்சமாக எடுத்து உடுத்திட்டு மேலே ஒரு உத்திரியம், சொக்காயை கைட்ட வேண்டாம், பேண்ட்டை கைட்ட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அது மேலே அப்படியே அந்த ஸ்டான ஷாட்டியை ஒரு செகண்டில் உடுத்திக்கலாம். ஓகே, பிரம்மச்சாரினா இன்னும் கம்ஃபர்டபுள். அதே பேண்ட்டு ஒரே ஒரு டவலை அப்படி சுற்றிட்டு சந்தியானத்தை பண்ணால் முடிஞ்சே போச்சு, அவருக்கு இன்னொரு வஸ்திரம் கூட தேவையில்லை சுவாமி. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, தொட்டு தொட்டு யோசிக்காதீங்க. பண்ணணும் அப்படின்னா தட் we can easily do. உங்கள் எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பண்ணணும்ன்ற தானே ஒரு 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 எம்பவர்மெண்ட் வந்திருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் கரெக்ட், தட் இஸ் கிரேட், ஓகேவா? அதனால் நீங்கள் ட்ராவலில் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு, பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வரும். நீங்கள் சந்தியாவந்தனம் மேபி 2 வேளை சந்தியாவனம் பண்ணுற வேண்டிய டைம் கூட நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வந்ததுன்னா அவர் சொல்கிற மாதிரி முதல்ல மந்திரபூர்வகமாக மானசீகமாக தியானம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த டெஸ்டினேஷனில் இறங்குறோமோ உடனே விட்டு போன சந்தியாவந்தனோடு சேர்த்து பண்ணணும். அதனால் இப்போ நான் ஃப்ளைட்டில் போகாதே சொல்ல முடியாது. பிமால 4:30 மணிக்கு அவனை ஏர்போர்ட்டில் போனோன்னா, ஃப்ளைட் ஏறணுன்னா 2 மணிக்கெல்லாமே ராத்திரி போய் உட்காந்துக்கணும். அங்கே அந்த மாதிரிலாம் போர்டிங் இருக்குது, அவனுக்கு செக்கிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம நேற்று சத்தியம் வந்தார் ஆஸ்திரேலியாவிலேருந்து, வரிசையே கோலாலம்பூரில் ஹால்ட்டு இறங்கி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி சந்தியானத்தை பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இதுதான் இது. இப்போ காரில் ட்ராவல் பண்ணாலுமே நாங்களாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, வர வழியில் அந்த டைம் சந்தியாவந்தனம் டைம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் சுவாமி நிறுத்த சொல்லுவார். அது ஒரு பெட்ரோல் பங்கோ ஏதோ அந்த இடத்துல நிறுத்திட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் அடுத்த காரியம் பார்ப்போம். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இப்போ ஒரு கேள்வி வந்தது. ரெடிமேடான கச்சை வேஷ்டி இப்போல்லாம் கிடைக்கிறது வெல்க்ரோ டைப்ல, அதை நம்ம உடுத்திக்கலாமா அப்படின்னு. அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ரெடிமேட் வேஷ்டியாக வந்திருக்கு இல்லையா கச்சம், அது வந்து கட்டிக்கக்கூடாது சாஸ்திரியமாக. இப்போ என்ன கேட்பா உடனே, அது ஏன்னு சொன்னால் தான், ஏன் கட்டிக்கூடாதுன்னு சொன்னால் தான் என் பையன் கேட்பான் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி வைப்பான். அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சதுனால சொல்லிவிடுறேன். ஒரு வஸ்திரம் எடுத்துட்டா, ஒரு வேஷ்டியோ புருஷாளுடைய வஸ்திரத்தில் இன்னும் ஒரு நூல் அதில் சேரக்கூடாது. ஒரு வேஷ்டி, அதனால தான் வேஷ்டியும் உத்திரியும் ஒன்றாவே வருது பாருங்க. ஆற்றுல வருது, அதுக்கு உத்திரிக்கிறதுன்னு பேர். வேஷ்டியையும் 9-5 வேஷ்டியாக இருந்தால் 9 தனியாக 5 தனியாக நம்ம ஆற்றுல வந்து தான் பிரிக்கணும், சரியா? அப்புறம் மஞ்சள் தடவி பிரிக்கிறது அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த ஒரே நூல், ஒரு நூல் எதில் போடுறானோ நெய்யறானோ அந்த நூல் தான் இருக்கணும். தறி, ஒரே தறி, கரெக்ட், சரியான வார்த்தை, தறி. அந்த ஒரே தறியில் இருந்தால் இருக்கணும், இன்னொரு நூல் அதில் சேரக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுவா, கிழிஞ்ச வேஷ்டியில் நூல் கூடுமான வரைக்கும் தைக்காமல் கட்டிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்காக தைக்காமனாக்கா அப்படி கிழிச்சலோடு சொல்லலை, கிழியாதபடி பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஸோ தைக்கிறது அதிலே நூல் எடுத்து தைக்கணும் அப்படின்லாம் இருக்குது. அதனால் வந்து தைச்சி 100 நூல் எடுத்துகிட்டு வந்து தைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. இப்போ இது மாதிரி ராமராஜ் இந்த ரெடிமேட்லாம் வந்து அப்படி இருக்கும், அது எத்தனை நூல் இருக்குமோ, அதனால் கூடாது அப்படிங்கிறதுனால தான் தைச்ச வேஷ்டி கட்டிக்கூடாது. 2வது தைச்ச வேஷ்டி இதனாலையும் இது ஒரு காரணம் இல்லை, லௌகிக காரணம். ஆனால் வந்து கச்சங்கிறது அப்போ பஞ்ச கச்சம் அப்போ கட்டிக்கிறது தான், இதுவே தவிர தைச்சதெல்லாம் வச்சு கட்டிக்கிறது இல்லை. அது இது ஒரு ரீசனாக இருக்கலாம். இப்போது
ஏபிஎன் சுவாமி சொன்ன மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துடுது, ரிசால்வ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான அவன்யும் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் சொன்னால் நம்ம என்னோட எக்ஸ்கியூஸ் சொல்லாமே தவிர, அடியன் இப்போ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். 2 வருஷம் முன்னாடி யூஎஸ் போயிட்டு வந்தேன். வரும்போது அப்படி தான், அந்த இடத்துல வரும்போது ஒரு வேளை பண்ணுறதுக்கான ஒரு ஜலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல மானசீகமாக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்துட்டு 2 தீர்த்தமாட்டு 2 சந்தியாவந்தனத்தையும் பண்ணேன். அதுமாதிரி எங்கே ட்ராவல் பண்ணாலுமே காரில் 2 வருஷம் முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல 6 மணி சாயங்காலம்னா நிறுத்திட்டு வெளியில் சந்தியாவந்தனத்தை பண்ண ஜஸ்ட்டு ரோட் சைடில், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம். சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாத்சல்ய கிருஷ்ணமாரி மகாதேசிகம் அஸ்மத்குருभ्यो நமः.